டியர் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் பழங்குடியினரை கௌரவப்படுத்தும் விதமாக பிர்சா முண்டாவின் பிறந்த தினத்தை, அதாவது நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக, அதாவது ஜன்ஜாதிய கௌரவ திவாஸாக கொண்டாட வேண்டும் என அறிவித்தது. ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய 150வது ஆண்டு விழா 2024 நவம்பர் 15 முதல் 2025 நவம்பர் 15 வரை கொண்டாடப்படுகிறது. அதனால் நண்பர்களே, பழங்குடியினருக்கு இந்த ஆண்டுகள் முக்கியமான ஆண்டுகளாக இருப்பதால் வரவிருக்கிற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்திய வரலாற்றில் பழங்குடியினரின் பங்கு பற்றி கேள்விகள் கேட்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதனை கருத்தில் கொண்டு நண்பர்களே, இந்திய சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியினர் என்னென்ன பங்கு வகித்தார்கள் என்பதை 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகத்திலிருந்து தகவல்களை ஒரு கோரிக்கையாக தொகுத்து எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது. சரி நண்பர்களே, நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இந்திய சுதந்திர போராட்ட பகுதியிலேருந்து பழங்குடியினரை பற்றி ஒரு கேள்வி வருதுன்னா, அது இந்த 3 கிளர்ச்சியில் இருந்தால் நண்பர்களே கேள்விகள் கேட்பார்கள். இதிலிருந்து வெளியே கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பில்லை. ஏன்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு புத்தகங்களில் இந்த 3 கிளர்ச்சிகளை பற்றி தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. முதலாக ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி செய்த பழங்குடியினர் யாருன்னு கேட்டால் அவங்க கோல் பழங்குடியினர் நண்பர்களே. அதுதான் கோல் கிளர்ச்சி முதலாவதாக வைக்கப்பட்டுள்ளது. 2வது சந்தால் பழங்குடியினர், 3வது முந்தா பழங்குடியினர். இப்போ நண்பர்களே, நம்ம கோல் கிளர்ச்சியை பற்றி பார்த்துருக்கோம். நண்பர்களே, எக்ஸாமில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது, கிளர்ச்சியின் தலைவர் யார், அதாவது கிளர்ச்சியை வழிநடத்தி சென்றவர் யார், அதே மாதிரி குறிப்பிட்ட பழங்குடியினர் எந்த பகுதியில் வசித்தார்கள், கிளர்ச்சிக்கான காரணம் என்ன, கிளர்ச்சியின் போக்கு, கிளர்ச்சியின் முடிவு என்ன, அதனால் உண்டான விளைவு என்ன, இப்படித்தான் நண்பர்களே கேள்வி கேட்பார்கள். நண்பர்களே, நான் இதனை கருத்தில் கொண்டு பாடத்தை இதன் தலைப்பிலேயே நான் தொகுத்துள்ளேன். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே, முழுசாக பாருங்கள். இப்போ கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா 1831-32. இது ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 1831-32ஆம் ஆண்டு. இந்த பிங்ராய் சிங்ராய் புத்த பகத். இந்த கோல் கிளர்ச்சிக்கு ஆரம்பத்தில் தூண்டுதலாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பிங்ராய் மற்றும் சிங்ராய். அதாவது நண்பர்கள், இந்த கோல் கிளர்ச்சியை தூண்டிவிட்டவர்கள் பிங்ராய் மற்றும் சிங்ராய். இந்த கோல் கிளர்ச்சியை வழிநடத்தி சென்றவர், அதாவது கோல் கிளர்ச்சியின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா புத்த பகத். இப்போ கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பிங்ராய் மற்றும் சிங்ராயின் நம்ம பதிலளிக்கணும். அதே மாதிரி கோல் கிளர்ச்சியின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம புத்த பகத்துன்னு பதிலளிக்கணும். இந்த கோல் பழங்குடியினர் எங்கு வசித்தார்கள்னு பார்த்தோம்னா நண்பர்களே, பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாநிலங்களில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூன் பகுதிகளில் வசித்திருக்கிறாங்க. ஜார்க்கண்டும் பீகாரும் ஒன்று தான் நண்பர்களே. அதாவது 2000 ஆண்டுக்கு முன்பு வரை இந்த 2 மாநிலங்களும் ஒன்றாகத்தான் இருந்தது. அடுத்தது கிளர்ச்சிக்கான காரணம். நண்பர்களே, இந்த 3 கிளர்ச்சிக்கு காரணம் பொதுவாகத்தான் உள்ளது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் பாரம்பரியமாக வசித்து வந்த அந்த நிலத்தை அவர்கள்கிட்ட இருந்து பிடுங்கி அதை ஜமீன்தாரர்களுக்கும் வட்டிக்காரர்களுக்கும் குத்தகைக்கு வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த நிலத்தை பிடுங்கினாங்களோ அதே நிலத்தில் அவங்கள கூலிக்காரர்களாகவும் வேலைக்கு அமர்த்துறாங்க. அவர்களை வறுமையில் தள்ளி அவங்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து அநியாய வட்டி அவர்கள்ட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. கடைசியில் அந்த நிலத்தை விட்டு அவங்கள விரட்டி விட்டுறாங்க. இதுதான் நண்பர்களே அனைத்து கிளர்ச்சிக்கும் ஒரு பொதுவான காரணியாக உள்ளது. இப்போ இந்த கிளர்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பண்ணதுனால இந்த கோல் பழங்குடியினர் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அதிகாரத்திற்கு எதிராகவும் கோபம் கொள்கிறாங்க. தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. இந்த சோன்பூர், தமர் ஆகிய இடங்களில் வரி வசூலிப்பதற்கு எதிராக சொத்துக்களை சேதப்படுத்தல், கொள்ளையடித்தல் முதலான ஆரம்பகால கிளர்ச்சிகளை செய்கிறாங்க. இந்த கிளர்ச்சி தீவிரமடையும் போது என்னாச்சுன்னு பார்த்தோம்னா 1831 டிசம்பர் 20 சோனிப்பூர் பர்கானா கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அடுத்தது 1832 ஜனவரி 26க்குள்ளே சோட்டா நாக்பூர் கோல்களின் வசமானது. அதாவது சோட்டா நாக்பூர் பகுதியை கோல்கள் தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டாங்க. கிளர்ச்சியின் முடிவு. போர் தொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா சாதாரண பழங்குடிகள். ஆனால் யாருக்கு எதிரானு பார்த்தோம்னா நவீன ஆயுதங்களாலும் ராஜதந்திரத்தாலும் முழு இந்தியாவையும் கட்டுக்குள்ள வைத்திருக்கிற கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக. பின்னர் நடைபெற்ற சண்டையில் நண்பர்களே, தலைவர் புத்த பகத் கொல்லப்படுகிறார். இவரை கொன்னதுக்காக இராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு 1000 ரூபாய் மொத்தமாக பரிசாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. 1832 மார்ச் 19ஆம் தேதி பிந்த்ராய் மெங்கி, அதாவது கோல் கிளர்ச்சிக்கு தூண்டுதலாக இருந்த இந்த பிங்ராய் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா நண்பர்களே, அவர் பெயர் தான் பிந்த்ராய். அதாவது ஒவ்வொரு புத்தகத்திலும் பெயர்கள் வேறுபடுது. பிங்ராய் அப்படின்னாலும் பிந்த்ராய் அப்படின்னாலும் ஒன்று தான் நண்பர்களே. இவர் சரணடைஞ்சனால போர் ஒரு சோகமான முடிவோட முடிவுக்கு வருது. 2வது பழங்குடியினர் கிளர்ச்சி சந்தால் கிளர்ச்சி.
இந்த சந்தால் பழங்குடியினர் வந்து சாந்தலர்கள் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு பார்த்தோம்னா 1855 டு 1856 வரைக்கும் இந்த கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்குது. இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா பீர் சிங். இவர் வந்து 1854 நடைபெற்ற சில கிளர்ச்சிகளுக்கு வந்து தலைமை தாங்கியிருக்கார். 1855ஆம் ஆண்டு நடைபெற்ற கிளர்ச்சிக்கு வந்து சித்தோ என அழைக்கப்படுகிற சித்து வந்து தலைமை தாங்கியிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு வந்து அவருடைய சகோதரர் கானு, அதாவது கனு என அழைக்கப்படுகிறார். இவர் வந்து அதன் பிறகு தலைமை தாங்கியிருக்கிறார். இந்த சந்தால் பழங்குடிகளை வந்து மஞ்சிக்கள் என்றும் அழைக்கிறார்கள். இவர்கள் வந்து வங்காளம், பீகார், ஒடிசா காட்டுப்பகுதியில் வந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியாவின் கிழக்கு பகுதிகள், அதாவது முன்னாடி பார்த்த கோல் பழங்குடிகள் வந்து பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா. இவங்க வந்து வங்காளம், பீகார், ஒடிசா, அவ்வளவுதான். இந்த பழங்குடிகள் வந்து ராஜ்மஹால் குன்றுகளை சுற்றியுள்ள பகுதிகளை திருத்தி அங்கே வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. அதை வந்து இவங்க வந்து டாமின் ஈகோ அப்படின்னு வந்து அழைச்சிருக்கிறாங்க. அந்த டாமின் ஈகோ அப்படின்னா சாந்தல்களின் நிலம் என்று பொருளாகும். கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஜமீன்தாரர் முறையை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் வந்து பழங்குடிகள்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக அவர்களுடைய நிலத்தை வந்து பிடிங்கிருக்கிறாங்க. மேலும் வந்து வட்டிக்காரர்கள் முதலான பழங்குடிகள் அல்லாத மக்களுக்கு இவர்களுடைய நிலங்கள் வந்து குத்தகைக்கு விடப்பட்டு அந்த நிலங்களிலேயே இவர்களை வந்து வேலையாட்களாக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வந்து இவங்க உள்ளூர் போலீஸ்காரங்க மற்றும் ரயில்வே பணியில் ஈடுபட்டிருந்த ஆங்கில அதிகாரிகளால் வந்து இவர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக அவர்களை வந்து அவர்கள் நிலத்திலிருந்து வெளியேற்றவும் பட்டிருக்கிறார்கள். இதுதான் நண்பர்கள் இந்த கிளர்ச்சிக்கான காரணமாகும். கிளர்ச்சியின் போக்கு. இந்த காரணங்களால் தான் நண்பர்களே அவர்கள் வந்து தங்கள் உரிமையை மீட்டெடுக்க கிளர்ச்சியில் வந்து ஈடுபடுறாங்க. ஆரம்பத்தில் வந்து 1854 பீர் சிங் தலைமையில் மகாஜன்கள் மற்றும் வர்த்தகருக்கு எதிரான இந்த சமூக கொள்ளை கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அதாவது இவர்களுடைய இடத்தை தாக்குதல் மற்றும் அவர்களுடைய பொருட்களை கொள்ளையெடுத்தல் முதலான கிளர்ச்சியில் வந்து இவங்க ஈடுபடுறாங்க. இந்த மகாஜன்கள் அப்படின்னா நிலச்சுவார்ந்தாரர்கள் அப்படின்னு நம்ம கொள்ளலாம். கொடுமைகள் அதிகரிக்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஜமீன்தாரர்கள், அரசாங்கம் மற்றும் ஆங்கிலேயருக்கு எதிராக இவர்கள் வந்து நேரடியாகவே சண்டையில் ஈடுபடுகிறார்கள். 1855ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் தலைமையை வந்து சித்து மற்றும் கனு சகோதரர்கள் வந்து ஏற்கிறார்கள். மெயினாக இதில் சித்து வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. மோங்கபர்ரா கிராமம், மகேஷ்பூர், பாகல் நகர் மற்றும் ராஜ்மஹால் முதலான இடங்களில் வந்து இந்த கிளர்ச்சி வந்து நடைபெறுகிறது. கிளர்ச்சியின் முதல் வாரத்தில் 10 பேர் கொண்ட கிளர்ச்சி குழு வந்து மோங்கபர்ரா கிராமத்தில் போய் தீ வைக்கிறாங்க. இதுதான் கிளர்ச்சியின் முதல் ஆரம்பம். முதன்மையான கிளர்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா மோங்கபர்ரா கிராமம். அதாவது கொஸ்டினில் கேள்வி கேட்டாங்கன்னா எங்கே ஆரம்பிச்சதுன்னா மோங்கபர்ரா கிராமம்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மகேஷ்பூர் போரில் நண்பர்களே பெண்கள் உட்பட கிளர்ச்சியில் ஈடுபட்ட மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிற உடையை அணிந்து சண்டையில் ஈடுபடுறாங்க. ஏன் அவங்க சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அதாவது அதிகாரத்திற்கு உரிமைக்கு வரும் ஒரு அடையாளத்துக்கான நிறமாக வந்து அதை வந்து அவங்க கருதுனாங்க. இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வீடியோவில் பார்க்குற 3 கிளர்ச்சிகளிலும் பெண்கள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கிளர்ச்சியின் பிற்பகுதியில் நண்பர்களே விவசாயிகளும் சேர்ந்து கொள்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து சார்லஸ் மசே கவுரி தொழிற்சாலை தாக்கி அங்கே வந்து கொள்ளையடிக்கிறாங்க. இங்கே வந்து நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 1854 பீர் சிங், 1855 சித்து மற்றும் கனு, மோங்கபர்ரா கிராமம், மகேஷ்பூர், பாகல் நகர், ராஜ்மஹால், அப்புறம் சார்லஸ் மசே கவுரி தொழிற்சாலை. இதுதான் நண்பர்கள் கீவேர்ட்ஸ். அடுத்தது கிளர்ச்சியின் முடிவு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஆங்கிலேயர் சும்மாவாக இருப்பார்கள். அவர்கள் வந்து பழங்குடியினருக்கு எதிராக போர் தொடுத்து பழங்குடியினர் கிராமங்களை வந்து தீக்கிரையாக்குறாங்க. இந்த சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி 30,000 to 50,000 பேர் வரை கிளர்ச்சியில் ஈடுபட்டிருந்த அவர்கள் இந்த சண்டைக்கு பின்னாடி, அதாவது இந்த போருக்கு பின்னாடி சுமார் 15,000 to 20,000 சாந்தலர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதாவது ஆங்கிலேயர்களால். இவ்வாறு போர் வந்து முடிவுக்கு வருது. இந்த கிளர்ச்சியின் விளைவு என்னன்னு பார்த்தோம்னா சாந்தலர்கள் வாழ்ந்த பகுதியை வந்து ஒழுங்குபடுத்துவது பற்றிய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அதாவது அந்த பகுதியில் அவங்களே சுதந்திரமாக வாழ 1855ஆம் ஆண்டு வந்து சாந்தல் பர்கானா மண்டலம் உருவாக சட்டம் இயற்றப்பட்டது. இதுதான் கிளர்ச்சியின் விளைவு. அடுத்தது 3வது மிக முக்கியமான கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி. இது வந்து உள்குலன் கிளர்ச்சி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த உள்குலன் கிளர்ச்சி அப்படின்னா பெரிய கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதை வந்து 1899 மற்றும் 1900 ஆண்டுகள் வந்து பிர்சா முண்டா தலைமையில் இந்த கிளர்ச்சி வந்து நடைபெற்றது. இந்த முண்டாக்கள் யாருன்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து பீகார் மாநிலத்தில் வசித்தவர்கள். இவர்கள் வந்து குண்டக்கட்டி முறையில் விவசாயம் செய்தவர்கள். அதாவது குண்டக்கட்டி அப்படின்னா அவர்கள் சொத்துக்களை வந்து கூட்டாக வைத்து விவசாயம் செய்து வந்தவர்கள். தேர்வில் வந்து நண்பர்களே இந்த முண்டா பழங்குடிகள் வந்து எந்த மாநிலத்தில் வாழ்ந்தார்கள் என்று கேள்வி கேட்டால் நாம் வந்து பீகார் அல்லது ஜார்க்கண்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ கிளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே காரணம் தான் இந்த கிளர்ச்சிக்கும் காரணமாகும். அதாவது தனிச்சொத்துரிமை அறிமுகம், அதாவது ஜமீன்தாரர் முறை அறிமுகம், வர்த்தகர்கள் மற்றும் வட்டிக்காரர்கள் ஊடுருவல், கொத்தடிமை மற்றும் சொந்த நிலத்திலிருந்து கட்டாய வெளியேற்றம். இதுதான் கிளர்ச்சிக்கான காரணம். கிளர்ச்சியின் போக்கு. அந்த காரணங்களால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா அவர்கள் உரிமையை மீட்டெடுக்க
1899ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாளில் வந்து இவர்கள் வந்து கிளர்ச்சியை தொடங்கினார்கள். அதாவது தேர்வில் கேள்வி கேட்பார்கள் நண்பர்களே, எந்த நாளில் இவர்கள் கிளர்ச்சியை தொடங்கினார்கள்னா கிறிஸ்மஸ் நாளில், ரம்ஜான் நாளில் அல்லது வேறு ஏதாவது நாளில்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் நாளில் எழுதணும். பிர்சா முண்டா வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில் வந்து கிளர்ச்சியை தொடங்கினார். கேள்வி கேட்பாங்க, பிர்சா முண்டா எந்த பகுதியில் கிளர்ச்சியை தொடங்கினார்? இவர் வந்து சோட்டா நாக்பூர் பகுதியில். இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, கிறிஸ்தவ தூதுக்களுக்கள், கிறிஸ்தவராக மாறிய முண்டாக்கள் காவல் நிலையம், அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் வந்து நடத்துகிறார்கள். இப்படித்தான் கிளர்ச்சி வந்து சில மாதங்கள் வந்து ஓடுது. கிளர்ச்சியின் முடிவு, கிளர்ச்சியை அடக்க வந்து ஆங்கில அரசாங்கம் வந்து போரில் குதிக்குது. சாயில் ரகப் என்னும் இடத்துல ஆயிரக்கணக்கான முண்டா பெண்கள் வந்து கொல்லப்படுகிறார்கள். அதாவது ஆயிரக்கணக்கில். கைது செய்யப்பட்டு ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்ட பிர்சா முண்டா 1900ஆம் ஆண்டு உயிர் நீத்தார். இவர் வந்து எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்னா ராஞ்சி சிறையில் 1900ஆம் ஆண்டு இவர் வந்து உயிர் நீக்கிறார். இத்தோடு கிளர்ச்சி வந்து முடிவுக்கு வருகிறது. இந்த கிளர்ச்சிக்கான விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, அவர் இறந்து, அதாவது அவர் உயிர் நீத்து 8 வருடங்களுக்கு பின்பு 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகைக்கு சட்டம் இயற்றப்பட்டு பழங்குடியினரின் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதவர் நுழைய தடை செய்யப்பட்டது. அதாவது அந்த நிலம் வந்து அவர்களுக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. பிர்சா முண்டாவின் வாழ்க்கை வரலாற்று பார்த்துருவோம். குத்தகைக்கு பயிரிடும் விவசாய குடும்பத்தில் 1874 நவம்பர் 15 பிறக்கிறார். ஆங்கிலேயரை விரட்டிவிட்டு முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்துக் கொண்டார். முண்டா கிளர்ச்சி வந்து இவருடைய தலைமையில் தான் நடைபெற்றது. 1900ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி ராஞ்சி சிறையில் உயிர் நீத்தார். இவரது பிறந்தநாளை வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக, அதாவது ஜன்ஜாதிய கௌரவ திவாஸாக மத்திய அரசு வந்து கொண்டாடி வருகிறது. இவரை சிறப்பிக்கும் வகையில் அரசாங்கம் வந்து என்னென்ன சிறப்பு செஞ்சுருக்குன்னு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் பழங்குடியினர் தலைவர்களிலேயே இவரது உருவப்படம் மட்டும்தான் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வந்து குஜராத் மாநிலத்தில் 2014ஆம் ஆண்டு பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது அரசு சார்பாக. மேலும் 1988ஆம் ஆண்டு இவரது உருவம் பொறித்த தபால் தலை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ராஞ்சி விமான நிலையத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் வந்து இவரது பெயரில் விளையாட்டு திடல் முதலான வந்து பல சிறப்புகளை வந்து அரசாங்கம் வந்து இவருக்கு செஞ்சிருக்கு. 150 ஆண்டுகள் ஆனாலும் இவருடைய பெயர் வந்து இப்போவும் அந்த பகுதி மக்களிடையே பிரபலமாக உள்ளது. பழங்குடியினரின் நாட்டுப்புற பாடல்களை வந்து இன்றளவும் பிர்சா முண்டா வந்து புகழப்படுகிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.